டைரக்டர் எஸ்.யு. அருள்குமார் இயக்கத்துல வந்த வீரதீர சூரன் பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் சுராஜோட ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங்ல சுராஜோட வீட்டு முன்னாடி ஒரு லேடி வந்து என் புருஷனை காணோம், நீ தான் அவர் எதை பண்ணிட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என் பொண்டாட்டி காணோன்னு எஸ்.ஏ. சூர்யா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இதுதான் சான்ஸ்னு சுராஜை என்கவுண்டர்ல போட்டு தரலான்னு பிளான் பண்றாரு எஸ்.ஏ. சூர்யா. இந்த விஷயம் சுராஜோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. சுராஜும் சுராஜோட அப்பாவும் எஸ்.ஏ. சூர்யாவை போட்டு தரலான்னு விக்ரமோட உதவியை கேட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ள என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு 5 நிமிஷம் லேட்டா போனாலும் படம் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். விக்ரம்க்கு 25 நிமிஷம் கழிச்சு தான் இன்ட்ரோவே வரும். இன்ட்ரோவும் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அவரோட இன்ட்ரோக்கு வர பிஜிஎம் செம்மையா இருக்கும். விக்ரமோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம். விக்ரம் ஒரு படம் பண்ணுறாருன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவாரு. இவருக்கு மாசீன் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு ஃப்ரேம்லையும் இவரே எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே ஒரு மாசீனா இவரே கிரியேட் பண்ணுறாரு. வேஷ்டியை மடிச்சு கட்டுற சீனாக இருக்கட்டும், தலையில் இருக்கிற துண்டு எடுத்துட்டு எஸ்.ஏ. சூர்யா கிட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும், விக்ரம் ஒரு கிழங்கு வைக்கிற சீன்லாம் பதட்டமாகவே இருக்கும். இது மாசீன் கிடையாது. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கிடும். விக்ரம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி அவர் என்னதான் சம்பவம் பண்ணாருன்ட்டு அந்த சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்த்தா அந்த சீன் கூஸ் பம்பா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்லையும் விக்ரம் கலக்கிட்டாரு. எஸ்.ஏ. சூர்யா ஸ்டார்டிங் 30 மினிட்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. விக்ரம் உள்ள வந்ததுலேருந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியான ஃபீல் இருந்தது. அதே போல எஸ்.ஏ. சூர்யா எல்லா படத்திலையும் ஒரு காமெடி கலந்த ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் கதைக்கு என்ன தேவையோ அதை எந்த மீட்டரில் நடிக்கணுமோ ஒரு சீரியஸான போலீஸ் ஆஃபீஸராக சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான எஸ்.ஏ. சூர்யாவை இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். சுராஜோட அப்பாவும் ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருக்காங்க. இந்த பார்ட் 2ல இவங்களை என்கவுண்டர்ல போட போறாங்க. சோ அதனால ஓடி ஒளியற மாதிரியான ரோல் தான் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரியான சீன்ஸும் இவங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துலலாம் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. துஷாரா விஜயன் விக்ரம் பிளாஷ்பேக்ல பண்ண சம்பவத்துல இருந்து எந்த ஒரு சம்பவத்தையும் பண்ண விட மாட்டாங்க. துஷாரா விக்ரம அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் படம் பார்க்குற நம்மளுக்கு ஏமா அவர் வெளியே விடுமா, வெளியே போனா எதனா சம்பவம் பண்ணுவாருமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். ஆனா விக்ரம கண்ட்ரோல்லேயே வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ரவுடி தெரிஞ்சு இருக்கிறான். இந்த சமயத்துல வெளியே போனா எதனா ஆயிடுமோன்றது குடும்பத்துக்கு பயம் இருக்கும்ல. அதை இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல விக்ரமோட குடும்பத்தை சார்பான குடும்பமாவே காமிச்சிருப்பாங்க. விக்ரம் வீட்டுக்கு சுராஜோட அப்பா எஸ்.ஏ. சூர்யாவை சமம் பண்ணணும்னு கேட்டு வந்திருப்பாரு. அந்த சீன்ல துஷாராவோட பையனை அனுப்பி டீ வேணுமான்னு கேட்க சொல்லி அப்படியே அவங்களை என்ன பேசுறாங்கன்னு வாட்சா விட்டுட்டு வான்னு சொல்ற அந்த சீனா இருக்கட்டும். விக்ரமோட ஃபேமிலியை ஒருத்தனோட கண்ணை பார்த்துட்டு இவன் தப்பு பண்ண போறான்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கான ஷார்ப்பான ஃபேமிலி. எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜி பிரகாஷோட மியூசிக் செம்மையா இருந்தது. படத்துல 2 சாங் வரும். 2 சாங்குமே நல்லா இருந்தது. முக்கியமா இவரோட பிஜிஎம் அல்டிமேட்டா இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ்ல யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு பழைய படத்தோட பிஜிஎம் தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஜி பிரகாஷ் படத்துல வேற லெவல் சம்பவத்தை பண்ணியிருக்காரு. தேனீஸ்வரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்லலாம். படம் பார்க்குற நம்மளுக்கு படம் பார்க்குற ஃபீல் இல்ல. எல்லா சீனுமே ஒரு ரியலா பார்க்குற மாதிரியான ஃபீல் இருந்தது. ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு போலீஸ்க்கும் பிரச்சனை நடக்குது. இதையும் ரியலா பார்க்குற ஃபீலும் இருந்தது. எஸ்.யு. அருண்குமார் படத்தில் நினைச்ச எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எல்லாரோட ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது. விக்ரமோட ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்தது. எஸ்.யு. அருண்குமார் விக்ரம் ஃபேன்ஸுக்கு தூள் தில் படம் போல இந்த வீரதீர சூரனையும் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல எனக்கு மைனஸ்ன்னு ஏற்பட்டதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு த்ரில்லிங்கா போயின்னு இருந்த சமயத்துல அந்த ஒரு சம்பவம்னு பிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 5வது கியர்ல போயின்னு இருந்த வண்டி சடனா லேக் ஆகிற ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தா போன ஃபீல் இருந்தது. எனக்கு இந்த 2 விஷயங்கள் தான் மைனஸா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.